Let the world hear his word. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16 உங்கள் மொபைல் போனில் 15 நிமிட இடைவெளியில் அலாம் அடிக்கும்படி டைமரை செட் பண்ணுங்கள். இரு அலாம் ஒலிகளுக்கு இடைப்பட்ட 15 நிமிடங்களில் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? 2008 வெளியான மிஷன் மேக்கர் மேகசினில் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். 15 நிமிடங்களில் 3882 ஆத்துமாக்கள் புதிதாக பிறக்கின்றன. 15 நிமிடத்திற்கு ஒரு முறை கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட 1721 பேர் மரித்து இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக சந்திக்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5448 பேர் உலக நாடுகளுக்கிடையே புலம்பெயர்ந்து செல்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை நகர்ப்புறங்களில் இருக்கும் சேரிகளில் குடியேறும்படி 570 பேர் இடம்பெயர்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 201 குழந்தைகள் தங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் இழந்து அனாதைகளாக மாறுகின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 34 பேர் குப்பை பொறுக்கி வாழ்வாதாரத்தை தேடும்படி முடிவெடுக்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5 வயதுக்குட்பட்ட 688 குழந்தைகள் பசியால் மரிக்கின்றனர். உலக நாடுகளில் 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5 கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்கின்றனர். காலம் மிக முக்கியமானது, அது கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே காலத்தின் அருமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மிஷன் மேக்கர் மேகசினில் கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, 15 நிமிடத்திற்குள் உலகில் எத்தனையோ சம்பவங்கள், அதிர்ச்சியூட்டும் காரியங்கள் நடந்து முடிந்து விடுகின்றன. ஆனால் நாமோ எத்தனையோ 15 நிமிடங்களை வீணாக்கி கொண்டே இருக்கிறோம். உலகில் நடக்கும் துயர சம்பவங்களுக்காக, தங்கள் தேசத்தை இழந்து தங்கள் பொருட்களையெல்லாம் இழந்து தவிக்கும் மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து 3½ ஆண்டுகள் மட்டுமே ஊழியம் செய்தார். அந்த குறுகிய காலத்திற்குள் அவர் தீவிரமாய் ஊழியத்தை நிறைவேற்றினார். இயேசு ஒரு முறை கப்பர்நகூமில் இருந்தபோது பலவிதமான வியாதிக்காரரை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசுவிடம் வந்த வியாதிக்காரர் அனைவரும் சுஸ்தமானார்கள். மறுநாள் அதிகாலையில் அவர் இருட்டோடு எழுந்து போய் வனாந்தரமான ஓரிடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். முந்தைய நாள் அவர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்ட ஜனங்கள் கப்பர்நகூமில் இயேசு கிறிஸ்து இருந்த இடத்திற்கு அதிகாலையிலேயே கூடி வந்தார்கள். இதை கண்ட சீமோன் பேதுருவும் மற்றவர்களும் இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருந்த இடத்துக்கு சென்று, எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள் என்றனர். அதை கேட்ட இயேசு கிறிஸ்து, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி தன் ஊழியத்தை தீவிரமாய் நிறைவேற்ற புறப்பட்டு சென்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஒரு உத்தேச திட்டத்தை வைத்திருந்தால் நாமும் நமது காலத்தை விரயமாக்க மாட்டோம். நமது நேரத்தை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த பயன்படுத்திக் கொள்வோம். அழிந்து போகின்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க பயன்படுத்துவோம். ஆம், நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டால் ஜனங்கள் அழிந்து போகும் முன் இரட்சகரை அறிவார்கள். God bless you. Have a blessed day.